ஐநா உறுப்பினர்கள் பொதுக்கூட்டத்தில் ராஜபக்ஷ உரையாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் இன்று கருப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவனுடன் எமது செய்தியாளர் பாஸ்கர் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். இன்றைய தினத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு தினமாக கடைபிடிக்கிறது. அதற்கான காரணம் என்ன? ஐநா மனித உரிமை ஆணையம் ஒரு குழுவினரை அனுப்பி இலங்கையில் சென்று அங்கே நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களை விசாரிக்க முடிவெடுத்தது. ஆனால் இலங்கை அரசு ஐநா மன்றத்தின் அந்த பிரதிநிதிகளை உறுப்பினர்களை அனுமதிக்க மறுத்துவிட்டது. எனவே ஐநா மன்றத்தை இலங்கை அரசு மதிக்காத நிலையில், ஐநா மன்றத்தின் கருத்துக்களை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இலங்கை அதிபர் ஐநா மன்றத்திலே போய் உரையாற்றுவது என்பது ஒரு வேடிக்கையான ஒன்று. எனவே அதற்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையிலே இன்றைக்கு நாங்கள் இந்த நாளை கருப்பு நாளாக கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே அவர் உரையாற்றுகிறதாக செய்திகள் வந்திருக்கிற காரணத்தினால் இந்த நாளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அடுத்த கூட்டத்திலே இது குறித்து முடிவெடுக்கப்படும். இன்றைக்கு இந்த போராட்டம் ஐநா மன்றத்திலே ராஜபக்சே பேசுவதை கண்டித்து அதற்கு எதிராக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே நடைபெறுகிற போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் என்பது பின்னால் டெசோ அமைப்பு முடிவெடுக்கும்.